அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். உங்கள் பேருங்கய்யா? இப்போ எந்த ஊருங்க நமக்கு? கோயில் சாத்தூர் கோயிலுக்கு. சாத்தூர் கோயில் போனால் ஆரா நகர் சாத்தூர் அங்கே மதுரைக்கு வந்துட்டு விருதுநகர் கோயில் சாத்தூர் ஒரு சொந்த ஊர் அங்கே தான். வேலைக்கு வந்தது ஐயம்பாளையம். அதான் முக்கிய தெரிஞ்சது. இங்கே தான் இருக்குங்களா? ஏன் அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்க? அங்கே என்ன காடு கிடையாது, சும்மா இருக்குது. எல்லாம் மழை பிள்ளைங்களா இருக்காங்களா? 4 பொண்ணு சொல்லிருக்கேன். அழுகக்கூடாது அதுதான் பேசணும். ஒரு பொண்ணு மெட்ராஸ் இருக்கு, ஒரு பொண்ணு காஞ்சிபுரத்தில் இருக்கு, ஒரு பொண்ணு ராசபாத்து இருக்கு, ஒரு பொண்ணு திருச்சியில் இருக்கு. எந்த பையன் பார்க்க மாட்டேங்குது. அது இருக்கு. யாருமே உங்களை பார்க்கலையா? யாரும் பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்கு எங்கள் வந்து காசு நானும் எந்த காசு கொடுத்து 4 பிள்ளைகளை மொத்தம் ஒரு கடைக்கு போகுது. மெட்ராஸ் தான் கால் பண்ணி திரும்பி போயிருக்கு. பொண்டாட்டி 4 பிள்ளைகளை வளர்க்க நீ எவ்வளோ பாடுபட்டுருப்பீங்க. மூட்டை சுமந்து எவ்வளோ பாடுபட்டு நீங்கள் வளர்த்தீங்க, கட்டி கொடுத்து. காசு ஆகினா உடனே சம்பளம். அந்த சம்பளத்தை வந்து 4 பிள்ளையும் வளர்த்து பணக்கார வீட்டு மாதிரி வளர்த்து பிள்ளைகளை பார்த்தா கட்டிட்டு போயிட்டேன். நான் பேசுகிறேன் ஒன்றும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் இருக்கல, உங்களுக்கு எந்த கவலையும் அழுகக்கூடாது. 4 பிள்ளைகளை நீங்கள் மூட்டை சுமந்து அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. நீங்கள் தகப்பன் தர்ம எந்திர அளவுக்கு பார்க்காது. சரி உங்களை பார்க்க ஆள் இல்லைன்னு நான் இங்கே தான் இருப்பேன். உங்களை கண்டிப்பாக வந்து நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அழுவக்கூடாது, எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்களா? கண்ணை தொடங்க. மூத்த எல்லாத்துக்கும் பூட்டி முடிச்சுட்டு எங்கள் தங்கச்சி கட்டி கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த சிம்பிள் விளையாட போவேன். 2 பேரும் பேச இருக்கேன். அடுத்து ஜெயிக்க முடியாது. பாலில் மருந்து கை கொடுத்தாங்க. கல்யாணம் முடியாது. ஆளை பார்த்து கல்யாணம் முன்னாக இருக்கும். ஆளை பார்த்து ஆசைப்படும். அப்போது கொண்டு விட்டாங்க. அவங்க கொள்ளும்போது நாசமாக போச்சு. என் பிள்ளைய கொண்டாங்கல்ல, அவங்க போய் நாசமாக போச்சு. சரி எதுவும் நினைக்கக்கூடாது ஐயா. பார்த்து பத்திரமா இருங்க. உங்கள் மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. உங்கள் கதையை கேட்டால் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஊரை விட்டு வந்து இன்றைக்கி நடமாட முடியாமல் தர்ம ஏந்தி சாப்பிட்றீங்கன்னா அந்த ஒரு பிள்ளைகளுக்கு கூட மனசு இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா வளர்த்தாங்களே அப்படின்னு நினைச்சா மனசு சரி எதுவும் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். அழுவக்கூடாது, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து ஒரு ஈனரக்கம் கூட இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை. என்னைக்கு நீங்கள் இப்படி வெளியே வந்தீங்களோ உங்கள் உயிர் இருக்க வரலையும் இப்படியே இருந்துட்டு சந்தோஷமாக வெளியே போயிடலாம். சரிங்களா? பார்த்து பத்திரமா இருங்க. எங்கள் கெட்ட வழக்கம் முடியாது. பீடி சேர்த்து எதுவும் கிடையாது. சாப்பிட்டு மட்டும் குடிக்கும். பரவாயில்ல. இந்த என்ன நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சனால தான் உங்கள் கடவுள் இந்த வயசு வரலையும் உங்களை சந்தோஷம் 7 பேர் விவசாயிங்க கூட அவங்க எல்லோரும் குடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த கூட்டத்தில் வேலை பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் கேட்டார், இத்தனை நேரத்தில் ஒழுக்கமாக வச்சு அப்படின்ட்டு. ஏன்னா 4 பொம்பளை போய் யாரும் வளர்க்க முடியும் அப்படின்னு. பரவாயில்ல கட்டிக்கார மிஷின் அப்படின்னாரு. அது மாதிரி 4 பேரும் கட்டி பிடிச்சிட்டேன். சரியா? சந்தோஷமாக இருங்க. இது நினைக்கக்கூடாது. வெயிலில் இருக்கும் போது சாப்பிடுங்க. சாப்பிட்டு போய் எங்கேயாவது கொஞ்ச நேரம் படுங்க. ஏன்னா வெயிலே நின்றுட்டு இருந்தீங்க. ரொம்ப நேரம் கவனித்து பார்த்தேன். வெயிலே இருந்தீங்க. அந்த சாப்பாடுக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் நல்லா உணர்றேன். நீங்கள் சாப்பிட்டு போய் நல்லா தூங்குங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவோம்.